மக்களோட பார்வையில வந்து ஆன்மீகமா இல்லாட்டி ஜோதிடமா? இது இன்னைக்கு நேரத்தில் இந்த யுகம் தோன்றது அப்பவே இந்த ஜோதிடம் என்ன பண்ணுது? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நீ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கு இந்த ஜோதிடம், இந்த ஆன்மீகமோ இந்த விஞ்ஞானமோ இது கண்ணுக்கு எட்டாத அல்லது புலப்படாத ஒரு. சார் இதுலையுமே வந்து ஒரு சந்தேகம் இருக்கு சார். இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது வந்து நம்மளால வந்து அறிவியலா சொல்ல முடியாதுதான். அதுதான் சொல்றேன். இது பொதுவாகவே நீங்க இதுக்கு அறிவியல் தேவை. நாளைக்கால 9 மணிக்கு ஸ்கூல் இருக்கும், 9 மணிக்கு ஆஃபீஸ் இருக்கும், 10 மணி வரை ஆஃபீஸ் இருக்கும், 11 மணி. இதுக்கு நீங்க எந்த கூகுள் பார்க்கணும் அவசியம். ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது. இவர் நம்பல, அவர் நம்புறாரு அப்படிலாம் கிடையாது. யார் நம்பினா நம்பலன்னா ஜாதகங்கிறது வேலை செய்யும். உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க அதை பயன்படுத்துவீங்க, நேரம் நல்லா இல்லைன்னா நீங்க இதுதான் எனக்கு. இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு சில பேருக்கு இந்த சூரியன் சந்திரன் நல்ல நிலையில் இல்லைன்னு வச்சுக்கிறேன், தன்னை அறியாமல் கோவப்படுவாங்க, தன்னை அறியாமல் பேசுவாங்க, தன்னை அறியாமல் சிரிப்பாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது. இது வந்து எப்போ அப்படின்னா நீங்கள் எங்கேயாச்சும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு போய் பார்க்கும்போது அவங்க தான் தன்னை முழுசாக வந்து எதுவுமே தெரியாது வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தயவு செய்து இந்த கிரகங்கள் அதனுடைய வேலையை அவ்வளோ அழகாக அற்புதமாக செய்யும். அதை நம்ம உள்ளூரில் இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் வரும்ல. உங்களுக்கு ஒரு நல்ல நேரம், எனக்கு ஒரு நல்ல நேரம் வரும், உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம், எனக்கு ஒரு கெட்ட நேரம் வரும். இந்த கெட்ட நேரம் எப்போ வருது, நல்ல நேரம் எப்போ வருது, இதை நான் பார்த்துக்கிட்டு என் வழி. நீங்கள் மேஷலக்கணம் தான், ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணம் தான், மிதனலக்கணம் தான், கடகலக்கணம் தான். கடகலக்கணத்துக்கு உங்களுடைய 4வது வயசு, உதாரணம் 37 வயசு உங்களுக்கு அப்படின்னா 4 கட்டத்தை தூக்கி போட்டு உங்களுக்கு துலாலக்கணம். அவ்வளோதான். உங்களுக்கு துலாலக்கணத்துக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் 3 முக்கியம். அது போட்டது பிறகு இன்னைக்கு எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறது அது 7 இலக்கம் அதுவாக கால்குலேட் பண்ணி. படித்தவங்க மட்டும்தான் ஜோதிடம் பார்ப்பாங்க, படித்தவங்க மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு கிடையாது. எல்லா தரப்பு மக்களும் பார்க்குறாங்கல்ல. அது பரிகாரங்கிறது இருக்குன்னா இருக்குது. அது எந்த நேரத்தில் எதை எப்போ எப்படி சொல்லணும் செய்யணும்னு அதுக்கு ஒரு காலமும் இருக்குது, நேரமும் இருக்குது. எல்லாருமே கடவுள்கிட்ட போய் கேட்பாங்க, சாமி கடவுளை எனக்கு கடன் தீரணும், கடன் தீரத்துக்கு பரிகாரம் கேட்பாங்க. கடன் எந்த சாமி அவங்க சொல்லிச்சு? ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஆன்மீகம். இன்றைய நேர்காணலில் நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட துறையில் வந்து இவருக்குன்னு ஒரு ஸ்டைலே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து இவர் மாற்றிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் பொதுவுடை மூர்த்தி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா சந்தோஷமாக இருக்கேன் சார். ஆக்சுவலாக வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறப்போ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு மைண்டில் தோணிட்டே இருக்கேன். ஸோ எவ்வளோ கேட்க முடியுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பொதுவாக இந்த ஜோதிடம் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லைங்க, மக்களோட பார்வையில் வந்து ஆன்மீகமா இல்லாட்டி வந்து ஜோதிடமா அப்படின்னா அதை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இது இன்னைக்கு இல்லை, அது மக்கள் தொடர்ச்சியாக பார்க்குறது. இது அறிவியலாக இருக்குமா, இது விஞ்ஞானமா இல்லை விஞ்ஞானமா, இது அறிவியலா இல்லை நம்பிக்கையா, இல்லை இது வந்து ஏதோ வந்து இவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தரப்பு மட்டும்தான் இதை வந்து நம்ப முடியுமா, இல்லை இது வந்து இது ஃபஸ்ட்டு அறிவியல் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ். நம்ம பியூர் சயின்ஸ் அப்படின்னா ஒரு கெமிக்கல் எடுக்கிறோம், அதுலேருந்து பர்மெண்டேஷன் எடுக்கிறோம், அதில் இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்னு சோதனை அடிப்படையில் ஒரு மனிதன் தன் அறிவுக்கு உட்பட்டு ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வர்றது. இந்த ஜோதிடமோ இந்த ஆன்மீகமோ இந்த விஞ்ஞானமோ இது கண்ணுக்கு எட்டாத அல்லது புலப்படாத ஒரு நிகழ்வுலேருந்து வர்றது. இது இப்போ ராக்கெட் கண்டுபிடிச்சது யார்? மக்கள் தான். அறிவுன்னு சொல்லணும், அறிவியல் சொல்லலாம், அறிவியல் சொல்லலாமா, அறிவுன்னு சொல்லலாம், மனிதன் சொல்லலாம், மூணுன்னு சொல்லலாம். கரெக்டாக? இன்னைக்கு ஏஐ வந்துட்டு இன்னைக்கு ஏஐ தாண்டி இன்னும் எத்தனையோ வரப்போகுது. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? எல்லாமே வந்து சயின்ஸ். ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது மனிதன், ஒரு ஹார்ட்வேர் கண்டுபிடிச்சது ஒரு மனிதன், ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சது, அது இன்ஸ்டால் பண்ணுறது, அது ப்ரோக்ராம் பண்ணுறது, இது எல்லாமே மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்டது. சரி, நம்ம சாப்பிட்றோம்ல, சாப்பாடு எப்படி செரிமானம் ஆகுது? அது நம்ம இயற்கை தானே சார். இப்படி சாப்பிட்டா இப்படிலாம் செரிமானம் ஆகுன்றது இயற்கை. அந்த இயற்கை தான் ஜோதிடம். இது கண்ணுக்கு எட்டாத, இது புலப்படாத. இப்போ எல்லாருமே அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, இது அறிவியலாக நம்ம பார்க்கும்போது நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் பேசி அதை தீர்க்க வேண்டிய இடம் இருக்குது. எல்லாம் இந்த பூமி, இந்த சூரியன் வந்து எப்படியோ ஒரு நீள்வட்ட பாதையில் தான் எல்லா கிரகங்களும் சுற்றுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. நீள்வட்ட பாதையில் சுற்றுதுன்னு நான் படிச்சிருக்கோம். சரி,
இது எல்லாம் இது வந்து சூரியனை மையப்படுத்தி சூரியனோட சம்மந்தப்பட்ட எல்லா கிரகங்களும் சுற்றுது அப்படிங்கிறோம். கரெக்டாக எல்லாமே அப்படி தான் பேசிட்டு இருக்கோம். ஆமா. ஒன்று சூரியன் மையப்புள்ளியாக வச்சு எடுக்கிறாங்க, இன்னொன்று என்னென்னா பூமியை மையப்புள்ளியாக வச்சு எடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஜோதிடம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனை சுற்றிய நடக்கக்கூடிய எப்படி அந்த லக்கணம் என்பது அதுதான் முக்கியம். அதுக்கு தான் நான் வந்து லக்கணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சூரியனை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கோள்கள் சூரியன்லேருந்து பார்த்தா சூரியன் கரெக்டு. இப்போ உங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சு 9 பேர் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் மையமாக வச்சு நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களா? ஆமாம். நான் பூமியாக இருக்கேன், நான் வந்து 9 கிரகங்கள் என்னை சுற்றி இருக்குது, அப்போ அது சரின்னு சொல்ல முடியுமா? எனக்கு அது சரி, உங்களுக்கு அது சரி. இப்போ அறிவியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவியல் அது சரி, நான் இது ஆன்மீகமாக பார்க்குறேன் இல்லை நம்பிக்கையாக பார்க்குறேன், இது எனக்கு சரி. ஆனால் ஒரு சந்தேகம் சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ நம்ம சாப்பிட்றோம் எப்படி செரிமானம் ஆகுது, இது இயற்கை அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து மக்கள் வந்து யாராச்சும் ஏதாச்சும் கண்டுபிடிச்சாங்களா? இது வந்து இதுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணி இப்படி இல்லை யாரும் அதுதான் அது இதை இதில் கொண்டு போவோம், எந்த அறிவியலில் கொண்டு போவோம், ஒன்று எதுலேயும் நம்ம கொண்டு போகிறோம். இதுதான் ஆன்மீகம் சொல்கிறது, இதுதான் மெஞ்ஞானம் சொல்கிறது, இதுதான் ஜோதிடத்தோட கருப்பொருளாக இருக்கக்கூடியது. இது வந்து சூரியனாக இருக்கட்டும். இப்போ இந்த புவி மைய கோட்பாட்டை பற்றி ஒரு தடவை சொல்லிடுவோம். இப்போ நான் நிற்கிறேன், இப்போ எனக்கு அப்படின்னா எனக்கு இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய நிகழ்வு, நான் பூமியில் ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஒரு இடத்துல பிறக்கிறல்ல, என்னையை சுற்றி நடக்கக்கூடிய 9 கோள்களோட இயக்கங்களை நான் வந்து ஜாதகம் அப்படின்னு எழுதி அதுக்கு ஒரு லக்கணம் குறித்து எப்படி அந்த சூரியன்லேருந்து என்னுடைய பிறப்பு நேரம் என்ன அப்படின்னு குறித்து எவ்வளோ அறிவியல் பாருங்க. அது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை வந்து அழகாக வெளிப்படுத்துது. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், நம்ம எல்லாரும் அறிவியல் நம்புகிறோம்ல? ஆமாம். இன்னைக்கு எல்லாரும் டெக்னாலஜி வளர்ந்துட்டோம்ல? வளர்ந்தாச்சா? ஆமாம். சரி, நான் இப்போ அமெரிக்கா போயிருந்தேன், போன வாரம் தான் வந்தேன் அமெரிக்காவிலேருந்து. அமெரிக்காவில் என்னுடைய நண்பர் டெஸ்லா காரில், நானும் என்னுடைய பெரிய ஜீனியஸ் சயின்டிஸ்ட்டு, நாங்கள் 2 பேரும் காரில் போனோம். சார் நம்ம எப்பயுமே மூர்த்தி வந்துட்டாருன்னா எப்படி பரபரப்பாக இருக்குமா, இங்கேருந்து அங்கே போனோம் அங்கே போனோம், அடுத்தடுத்த ப்ரோக்ராம் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. காரில் 2 பேரும் பயணிக்கும் போது ஒரு இடத்துல கூகுள் மேப் பண்ணுறோம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு 2 பாதை இருக்குது. சார் இந்த பக்கம் டிராஃபிக்காக இருக்குது சார், இந்த பாதையில் போகலாம் சார் அப்படின்னா, சரிங்க எனக்கு இன்னும் நமக்கு என்ன ரூட்டு தெரியும், அவர் ரூட்டு தெரியும், ஆனாலும் அந்த ஊரில் எந்த பாதையில் போனால் நெருக்கடி இல்லாமல் போகலாம். இது சரியா? கரெக்ட் தான். சூப்பர். இப்போ என்ன பண்ணுறோம், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன் அப்படின்னா இது மக்களுக்கு புரியும். சார் நாளைக்கு 9 மணிக்கு இந்த கூகுள் மேப்பை போடுங்க சார் அப்படின்னு, இந்த ஊருக்கும் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு போடுங்க அப்படின்னு போட முடியுமா? அது எப்படி சார் போட முடியும்? ஏன் போட வேண்டியதானே? நாளைக்கு தானே சார் போட முடியும். நாளைக்கு போகிறோம்னா நாளைக்கு போட்டால் போதுமே. இந்த அறிவியல் எப்படி பாருங்கள், இவ்வளோ தூரம் வளர்ச்சி வந்துட்டோம். ஆனால் இந்த அறிவியல் நம்ம கூகுள் மேப் பண்ணுறோம்ல, அது நிகழ்காலத்தில் நாளைக்கு காலை 9 மணிக்கு போனால் தானே இந்த கூகுள் டிராஃபிக்காக இருக்குது. அப்போ தான் என்ன கரண்ட் சுச்சுவேஷனோ அது சொல்லும். ஆனால் அப்படி கிடையாது. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி நாங்கள் எப்படி இருப்போம், ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்ல நிலையில் இருக்குமா இல்லை நல்ல நிலையில் இருக்காது, இந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்டுங்கிறதா சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா கூகுள் மேப் இன்றைக்கி தான் நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. இது இன்றைக்கி நேரத்தில் இந்த யுகமாக தோன்றதுக்கு அப்போயே, இந்த யுகம் தோன்றது அப்போவே இந்த ஜோதிடம் என்ன பண்ணுது, நீ ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை பார்ப்பதற்கு இந்த ஜோதிடம் தேவை. நாளைக்கால 9 மணிக்கு கூகுள் மேப் பார்க்க முடியாதுல்ல, அறிவியல் வளர்ச்சி தான் நம்ம. ஆமாம். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்னு ரூட்டில் மேப்பில் போனால் தானே நாளைக்கால 9 மணிக்கு இந்த கூட்டம் டிராஃபிக்காக இருக்கும், இல்லைன்னு நாளைக்கால 9 மணி தானே சொல்ல முடியும். நீ சொல்ல முடியாதுல்ல. ஆமாம். நம்ம அறிவியல் வளர்ச்சிருக்குல்ல. ஆனால் நாளைக்கால 9 மணிக்கு இவருக்கு நல்லா இருக்குங்க, நாளைக்கு உங்களுக்கு டைம் நல்லா இருக்குங்க, நாளைக்கு டைம் நல்லா இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காலண்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த ராசிக்கு இன்னைக்கு பக்தி, இன்னைக்கு பெருமை, அது நடக்கல, அது வேறு விஷயம், அது என்னங்கிறது அப்புறம். ஆனால் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலண்டர் எழுதுகிறாங்கல்ல, இத்தனாம் தேதி 28ஆம் தேதி மழை பெய்யும். எவ்வளோ பாருங்கள், இந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்டு இந்த ஆன்மீகமும் இந்த ஜோதிடமும் இந்த ஜாதகமும் ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில். சார் இதுலேயுமே வந்து ஒரு சந்தேகம் இருக்குது சார். இப்போது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது வந்து நம்மளால வந்து அறிவியலாக சொல்ல முடியாது தான், ஒத்துக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் ஓரளவுக்கு அசம்ஷன் சொல்ல முடியும். பீக் ஹவரில் போனால் டிராஃபிக்கில் மாட்டுவோம், அதுதான் சொல்கிறேன். இது பொதுவாகவே நீங்கள் இதுக்கு வந்து அறிவியல் தேவையே இல்லையே. நாளைக்கால 9 மணிக்கு ஸ்கூல் இருக்கும், 9 மணிக்கு ஆஃபீஸ் இருக்கும், 10 மணி ஒரு ஆஃபீஸ் இருக்கும், 11 மணி, இதுக்கு நீங்கள் எந்த கூகுள் மேப் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அசம்ஷனில் சொல்ல முடியும். அதுதான் இந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்டது இந்த ஜோதிடமும் இந்த ஜாதகமும் இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும். அதை தான் நான் புரிய வைக்கணுமேனு இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். தவிர அறிவியலை தாண்டி அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு இது. அறிவியலால் நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் உலகத்தில் நீங்கள் என்ன வேணாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தில் நீங்கள் எத்தனை பேராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு கைரேகை இருக்க, ஒரே மாதிரியான கைரேகை இருக்க, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் கைரேகை இருக்கு. கைரேகைங்கிறது எல்லாருக்கும் ஒன்று. ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் தனிப்பட்ட திறன்களால் நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் யாருக்கு பிறக்கணும், எப்படி இருக்கணும், நீங்கள் வாங்கி வந்த வழி என்ன, நீங்கள் வாங்கி வந்த செயல் என்ன, நீங்கள் வாங்கி வந்த கர்மா என்ன, இது அறிவியலுக்கு நீங்கள் நம்ம அதான் இன்னைக்கு காலையில் கிளாஸில் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன்.
கற்பனை கெட்டாத கற்பனை அப்படின்னு. இப்போ நம்ம அறிவியல் சொல்லிட்டு இருக்கோம்ல, அது இது வரைக்கும் நம்ம பார்த்த அறிவியல் 1% தான். 1%. 1%ல நம்ம ராக்கெட் எங்கே மார்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் நம்ம போய் பூமியில் வாழ்ந்தோம்னு, செவ்வாய் கிரகத்தில் வாழ்ந்தோம்னா அதுதான் 1%. இந்த மனிதன் வந்து இந்த புவிவட்ட பாதையில் உதாரணம் 9 கோள் இருக்குது. உதாரணம் ஒரு வியாழன்கிற கோளுக்கு உதாரணமாக வந்து 16 துணைக்கோள் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் செவ்வாய் கிரகத்தில் நம்ம என்னைக்கு குடியேறோம்களோ அன்னைக்கு தான் அறிவியல் வளர்ந்துருக்கு. அப்போ தான் 1% வளர்ந்துருக்கு நான் சொல்லுவேன். அப்போ நம்ம வளரவே இல்லை. அப்போ ஆன்மீக விஞ்ஞானம் எவ்வளோ தூரம் நம்ம கற்பனை கெட்டாத கற்பனை எப்பயே பார்த்துட்டாங்களே. கிரகங்களை பார்த்துட்டாங்க, நட்சத்திரங்களை பார்க்குறாங்க. இந்த கிரகங்கள் நட்சத்திரங்களும் எவ்வளோ மனிதனை ஆக்குபை பண்ணுது. நம்ம ஒன்றும் இல்லை ஒரு அமாவாசை பௌர்ணமி பார்க்குறோம். இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு சில பேருக்கு இந்த சூரியன் சந்திரன் நல்ல நிலையில் இல்லைன்னு வச்சுங்களேன், தன்னை அறியாமல் கோவப்படுவாங்க. ஆமாம். தன்னை அறியாமல் பேசுவாங்க, தன்னை அறியாமல் சிரிப்பாங்க, ரொம்ப விகரஸாக இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது. இது வந்து எப்போ அப்படின்னா, நீங்கள் எங்கேயாச்சும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு போய் பார்க்கும்போது அவங்க தான் தன்னை முழுசாக வந்து எதுவுமே தெரியாது வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா மாரி இருக்கும். சிரிச்சு நல்லா கையில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க சில இடத்துல எல்லாம். நீங்கள் அன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றும் இல்லை, அமாவாசை பௌர்ணமி வந்தோடனே அந்த கையும் உடம்பு படுற பாடு இந்த அறிவியலாலே சொல்ல முடியலையே. ஏன் சார்? அதுதான் அந்த நரம்பு அவனுக்கு அந்த ஈர்ப்பு வந்து ஒரு இப்போ நெருக்கமாக வரும்போது ஒரு காந்தத்தை இன்னொரு காந்தத்தை கிட்ட வைக்கும்போது அது ஈர்க்குது இல்லை. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இந்த புவி வந்து சூரியனுக்கும் அந்த சந்திரனுக்கும் அந்த பூமிக்கும் அந்த சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு. அதே பொதுவாக அந்த அமாவாசை பௌர்ணமி இந்த இருட்டு சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த மாதிரி மனநல சார்ந்த இது பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. எல்லாருக்குமே வரும் இது மனநல சார்ந்த பாதிப்புகள் உங்களுக்கு வரும், எனக்கு வரும், அவருக்கு வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் என்னென்னா நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது என்னென்னா நீங்கள் அதை சமாளிக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கிருன்னு உங்களை அறியா மயக்கம் வரும். இப்படி வரும்போது நீங்கள் அதை சமாளிக்கிறீங்க. ஆனால் அதை அவங்களால சமாளிக்க முடியாமல் அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, கத்துறாங்க. இதை விட என்னென்னா நீங்கள் அதை விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு மனநிலை நல்லாவே இருக்குது. இப்போ சூரியன் அமாவாசை பௌர்ணமி இருக்குல்ல, நீங்கள் அமாவாசை பௌர்ணமிக்கு யாருக்காச்சும் அலர்ஜி இருக்குல்ல, உடம்புல தோல் நோய் இருக்குல்ல, நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் கையை வந்து அதிகமாக கையை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. நீங்கள் அது பார்க்கணும். அதை நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லை, இந்த ராக்கெட் பயிற்சி ஆகுது இல்லை, அப்போ தான் அலர்ஜி வரும். ஒரு கிரகத்துக்கும் ஒரு லக்கணத்துக்கும் ஒரு பாவகத்துக்கும் மாற்றம் அடையும் போது கிரக பயிற்சியெல்லாம் மாறும்போது அது அந்த உணர்வுகள் அப்படியே நமக்கு தெரியும் பாருங்க. நீங்கள் அமாவாசைக்கும் அறிவுக்கும் என்னடா சம்பந்தம் சொல்லுவீங்க? நீங்கள் அறிவியெல்லாம் பார்த்தா வெறுமனேன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஆன்மீகமாகவும் விஞ்ஞானமாகவும் ஜோதிடமாகவும் ஜாதகமாகவும் ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்வு நிலையிலேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 2 பேருக்கு நடக்குதுங்க. இது சும்மா ஏதோ வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, 2 பேருக்கு நடந்துச்சு. நீங்கள் எத்தனை பேராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்குல்ல, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு அமாவாசையும் பாருங்கள், அவங்க அந்த கையை வந்து எப்படி பாடாப்படுதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு அதான் சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிறதான், நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டது. இது எதை நீங்கள் நம்பினாதான் ஜோதிடம், இவர் நம்பலை அவர் நம்புகிறாரு அப்படிலாம் கிடையாது. யார் நம்பினான்னா நம்பலன்னா ஜாதகங்கிறது வேலை செய்யும். உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்துவீங்க, நேரம் நல்லா இல்லைன்னா நீங்கள் இதுதான் எனக்கு விதின்னு ஏற்றுக்கிட்டு போவீங்க. இவ்வளோ தான் வாழ்க்கை. அவன் அதோட ஒவ்வொருத்தர் மனிதனுக்கும் இது அறிவியலை தாண்டி அப்பாற்பட்ட ஒரு கலை அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு தனி மனிதன் ஏன் சார் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இப்போ அடையாறில் இருக்கிறோம், நான் இப்போ டி நகர் போகணும். இப்போ ரூட்டு தெரிஞ்சுன்னா போகணும், நல்லா இப்போ ஈஸியாக போக முடியுமா? போக முடியாது. ரூட்டு தெரிஞ்சால் போயிடலாம். எனக்கு ரூட்டு தெரியாது, நான் எப்படி போகிறது? யாராவது கேட்டு போகணும். சரி, கேட்டு போகிறது யாருமே இல்லை, நான் என்ன பண்ணுறது? கூகுள் மேப் போட்டு போகணும். கூகுள் மேப் என்னாலுக்கு நெட் இல்லை, ஃபோன் இல்லை, டவர் இல்லை, ஆண்ட்ராய்டு மொபைலே இல்லை, எந்த மொபைலும் இல்லை, என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டம். இப்படி தான் வாழ்க்கை. அதோட்டு என்னென்னா என்னுடைய பாதை என்னென்னா எங்கே என்ன புறப்பட்டேன்னு தெரியாது, நான் எப்படி போகிறேன்னு தெரியாது, எந்த வழியில் போகணும்னு தெரியாது, அந்த வழி ரூட் லெஃப்ட் எடுக்கணும் ரைட் எடுக்கணும் தெரியாது. இப்போ நீங்கள் வந்து கேட்டு போகணும்னு சொல்கிறீங்க, யார்கிட்ட கேட்குறது? வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியாது, வெறுமனேன்னு ஒரு பாதை. எப்படி போவீங்க? நாளைக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கடன் வரப்போகுது, நீங்கள் திட்டமிடுவீங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சால் திட்டமிடுவேன். நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10,000 பணம் வரப்போகுது, அதை எப்படி நாளைக்கு 10,000 உங்களுக்கு பணம் வரும்னு நீங்கள் எப்படி வரப்போகுது அதுக்கான திட்டமிடுவீங்களா? தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி நாளைக்கு அப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி காலில் அடிப்பட போகுது, நீங்கள் தவிர்க்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா அவாய்ட் பண்ணலாம். அவ்வளோதான் வாழ்க்கை. ஒவ்வொரு தனி மனிதனும் அவரவர் ஜாதகத்தை படிக்கணும். நீங்கள் பார்க்காதீங்க. ஏன் படிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இந்த ரூட் போகிறீங்கல்ல, இப்போ நான் ஒரு கூகுள் மேப் வச்சுட்டு நான் ஃபோனில் பேசுகிறேன், நீங்கள் லெஃப்ட் எடுங்க, நீங்கள் ரைட் எடுங்க, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போங்கன்னு ஒவ்வொரு ஜோசியர்ட்டையும் போய் கேட்க முடியுமா? நீங்கள் உங்கள் பாதை, உங்கள் பயணம், உங்கள் வண்டி, உங்கள் ஆக்சிலேட்டர் நீங்கள் தானே கொடுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க, நான் இப்போ வேகமாக போட்டுமா, மெதுவாக போயா, இப்போ தான் பல்ல இருக்குது. அப்போ வேகத்தடை இருக்கும்.
அப்போ டிராஃபிக் சிக்னல் நிற்பீங்க, இப்போ நல்லா போகலாம் அப்படின்னு டிராஃபிக் சிக்னலில் இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொன்னால், நான் எந்த டிராஃபிக் சிக்னல் நீங்கள் நிற்கிறீங்கன்னு எனக்குன்னு தெரியும், எந்த வெக்கத்தில் இப்படி ஏற போகிறீங்கன்னு தெரியும். இது ஒரு அருமையான விஷயம் சார். அதாவது நீங்கள் சொன்னீங்க, அதாவது வந்து ஒவ்வொரு மனிதனுமே வந்து பார்க்கக்கூடாது, படிக்கணும் அப்படின்னீங்க. இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்து கெட்டவன் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து எங்கே பிரேக் அடிக்கணும், ஆக்சிலேட்டர் போடணுமா, ஸ்பீட் ரேஸ் பண்ணணுமான்னு கேட்க வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு அது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு எங்கெங்கே என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நான் ரோட்டை கேட்க வேண்டியது இல்லை, நீங்கள் சிக்னலே பார்க்க வேண்டியதில்லை. உங்களை அறியாமல் என்ன பண்ணணும், பிரேக் அடிக்கும் இந்த சிக்னலில் போய். நீங்கள் சிக்னல் லைட் பார்க்கணும்னு தேவையில்லை, கரெக்டாக 2 நிமிஷம் வரையும் உங்களை அறியாமல் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் சிக்னல் பார்க்காமலே நீ ஃபோன் பேசிட்டு ஃபோன் வைப்பீங்க. இதுதான் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் இந்த ஜோதிடம் படிச்சிட்டிங்கன்னா, இப்போப்பா பெரிய வேகத்தில் வருதுப்பா, வேகமாக போயிடாதப்பா, பார்ப்போம்ல பெரிய பள்ளமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுவீங்க, மெதுவாக போவீங்க, போக முடியுங்களா? கண்டிப்பாக. சரி, கண்ணை கட்டிட்டு ஒருத்தர் போகிறாரு, அந்த பள்ளத்தில் விழுவார், விட மாட்டாரா? அவ்வளோதான் வாழ்க்கை. அதான் ஜோதிடம். நீங்கள் கண் உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு பாதையிலையும் பயணத்தை வேகமாக மெதுவாக போகிறீங்க பாருங்கள், அதுதான் ஜோதிடம். நீங்கள் மெதுவாக போங்கன்னு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கேயே நின்றுங்கன்னு நாங்கள் சொல்கிறேன். ஆனால் இது பள்ளம் எவ்வளோ பெரிய பள்ளம், எவ்வளோ பெருசு அப்படின்னு யார் திட்டமிறீங்க? நீங்கள் தான். சின்ன பள்ளமாக இருந்து தாண்டும் போது கீழே விழுந்துடுறீங்க. அப்போ மெதுவாக உங்கள் பள்ளத்தை நீங்கள் தானே பார்க்க முடியும், உங்கள் பாதையை நீங்கள் தானே பார்க்க முடியும். நீங்கள் ஒரு இடத்துல போய் ரைட் எடுக்கணும், இல்லை நான் ரொம்ப நேராக தான் போவேன் அப்படின்னா எப்படி போக முடியும் நேராக? அதுக்கு தான் ஜோதிடத்தை படிங்க. நீங்கள் எல்லா ஜோதிடத்தை படிச்சு நீங்கள் ஏஎல்பி ஜோதிடம், அச்சய பற்றி ஜோதிடம் படிங்க நான் சொல்லவே. நீங்கள் எந்த ஜோதிடத்தாலும் படிங்க. ஆனால் நீங்கள் படிச்சுட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் என்கிட்ட படிச்சுட்டீங்க, நீங்கள் என்கிட்ட ஓரளவுக்கு அப்பா என்னப்பா என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குது, ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது, இப்போ நான் வேகமாக போய் சொன்னேன், ஏப்பா இப்போ ஒரு 2 சிக்னல் போட்டுருக்கு, இப்போ அப்புறம் வேகமாக போக முடியும் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு அந்த நிகழ்வு உங்களுக்கு தேவையில்லைன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒவ்வொருத்தரும் ஜோதிடம் படிக்கணும். சரி, இப்போது படித்து அந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு நாசமாக போனவங்களும் இருக்காங்க. யார் சொன்னது? ஒரு சில பேர். அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அப்படி கிடையாது. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நான் அதான் சொல்கிறேன், இப்போ ஜாதக அமைப்பு நல்லா இல்லைன்னு வச்சுக்கலாம், அது அப்படி தான் அமைப்பு இருக்கும். ஜாதகம் நல்லா இருந்து படிக்கணும்னா நல்லா படிக்க ஒரு வாழ்க்கை மாறும். ஆனால் இதில் எதையுமே நம்பாமல் அதில் அந்த பக்கமே திரும்பாதவங்களாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களே சார். அதுதான் நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய இதே கேள்வி இன்னைக்கு கூட நேற்று கூட என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் சூரியன் வந்து நல்ல நிலையில் இல்லை, ஒருத்தர் வந்து பெரிய அளவில் இருக்காரு. பெரிய அளவுனா ஒரு உதாரணமாக நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன், ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ மினிஸ்டராக இருக்கான்னு வச்சுக்கலாம். ஒரு சூரியன் நல்ல நிலையில் இல்லைன்னு வச்சுக்கலாம். நம்ம சூரியன் நீசம் சூரியன் உச்சம்னு கூட சொல்லுவாங்க, நாங்கள் அப்படி சொல்லணும் மாட்டோம். சூரியன் நல்ல நிலையில் இல்லை. இப்போ சார் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டார் சார், இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை எம்எல்ஏ ஆகிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 3 தடவை சம்பாதிச்சிட்டாரா, பேர் புகழ் வாங்கிட்டாரா, ஆனால் அந்த பணத்தை எல்லாம் அவர் அனுபவிக்கவே முடியும். தயவு செய்து இந்த கிரகங்கள் அதனுடைய வேலையை அவ்வளோ அழகாக அற்புதமாக செய்யும். அதை நம்ம உள்ளூர்லேருந்து பார்த்தா தான் தெரியும். அச்சோ இவர் இந்த சூரியன் நல்ல நிலையில் இல்லைன்னு உதாரணத்துக்கு உதாரணம் நானாக இருந்தால் என்ன பண்ணேன், எனக்கு கௌரவ போஸ்டி கொடுத்தா போதும், எனக்கு இந்த மக்களோட நிகழ்வு எனக்கு நியமன எம்பி கொடுத்தா போதும். ஆனால் எம்பியில் நின்று ஜெயிக்க முடியாது. ஆனால் நியமன எம்பி வாங்கிட்டு போடலாம் பாருங்கள். எனக்கு பிரசிடெண்ட், எனக்கு வந்து சேர்மன் வேண்டாம், வைஸ் சேர்மன் வாங்கிட்டு போடலாம் பாருங்கள். அப்போ கிரகங்களை நான் படிச்சுக்கிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு வைஸ் சேர்மன்னா இதை விட அது கூட சம்பாதிக்கலாம். உதாரணத்துக்கு சம்பாதிக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை விட இதுக்கு அனுபவிக்கவும் முடியும். அப்படிங்கிறது இந்த கிரகங்களை நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் அந்த கிரகங்கள் வேலை செய்யும். இவருக்கு இருக்குது, இவருக்கு இல்லை, இவர் வந்து நீங்கள் அத்தனை பேருக்கும் கிரகங்கள் அதனோட நட்சத்திரங்கள் அவருடைய வாழ்க்கையில் பாவகம் அப்படியே வேலை செய்யும். சார், இப்போ நீங்கள் ஜாதகம் வந்து எல்லாரும் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி கற்றுக்கிறத விட பார்க்குறத விட கற்றுக்கணும் அப்படின்னீங்க இல்லையா? அதுக்கும் வந்து ஜாதகத்தில் வந்து ஒரு அமைப்பு இருக்கணுமா சார்? கண்டிப்பாக அமைப்பு இருக்கணும். ஆனால் இது வந்து உதாரணமாக நீங்கள் ஒரு இன்ஜினியர், அவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு வக்கீல், இவர் ஒரு போலீஸு, இவர் ஒரு அரசியல்வாதி, இவர் ஒரு விவசாயம், இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல வைக்கிறோம். இவங்க எல்லாருக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு டாக்டருக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் வருமா? டாக்டர் நான் படிச்சுட்டேன், எனக்கு உடம்பெல்லாம் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் நோய் வந்து தான் ஆகும். நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் நோய் வந்து தான் ஆகும். நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் பிரச்சனை வந்தாகும். கரெக்டாக? இப்போ அதேமாதிரி இது எல்லாரையும் ஒரே இடத்துல நினச்சி காலம்னு சொல்ல முடியுமா? காலம் சொல்லாமல் சொல்லலாம். சரி, அந்த காலத்தை தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இல்லையே? சரி, இப்போ ஜோதிடம் படிக்கலாம். சரி, இப்போ வந்து உதாரணமாக நான் புதனாக இருந்து நான் புதன் வலிமையாக இருந்து நான் படித்தேன்னு வச்சுங்களேன், நான் நல்லா ஜோதிடம் சொல்வேன். குருவாக இருந்து சொல்லி நான் படித்தேன்னா அதை நான் சொல்லி கொடுப்பேன். அதே சுக்கிரனாக இருந்துச்சுன்னா அதை நான் காசாக்குவேன். நான் என்னுடைய நிலையை எப்படி உயர்த்துறது, நான் பயன்படுத்துறது பணமாக நான் பயன்படுத்துவேன்.
அதே சூரியனாக இருந்தால் கௌரவத்துக்கு நான் ஜாதகம் படிச்சிருக்கேன் நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிலை. நீங்கள் இது வந்து ஜாதகம் படித்தா என் நிலை மட்டும் மாறாதில்ல. நான் சொல்லலாம், மற்றவங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும், இல்லை நான் சொல்லலாம். இது 2 விஷயம் இல்லாமல் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் ஜாதகம் கற்றுக்கணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜாதக அமைப்பு இருந்தால் தான் கற்றுக்கலாமான்னு அம்மா கற்றுக்கலாம் தான். அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க விஷயம் தான். 100 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு 10 பேர் ஜோசியர் ஆகிட்டாருன்னா 10 பேர் என்னுடைய சுய லாபத்திற்காக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன். இப்போ நான் சூப்பர் மார்க்கெட் ஒத்து போகுமோ ஒத்து போகாதா? நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், இந்த மளிகை கடையில் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமா? நான் விவசாயம் இருக்கேன், இந்த வருஷம் எனக்கு வந்து கருப்பு ராசியாக இருக்குது, எள்ளு விளையும், அப்போ நான் எள்ளு போடலாம். அவரவருடைய வாழ்க்கைக்கு இதை எப்படி ஜோதிடத்தை பயன்படுத்துறது? நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், நான் டாக்டரை விட எனக்கு அட்மினுக்கு நல்ல லாபம், அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி அதில் 5 டாக்டர் வைக்கி, அப்போ நீ பெரிய ஆளாயிடுவேன். நம்ம ஒரு வக்கீலாக இருக்கிறோம், இந்த வக்கீல் எனக்கு கிரிமினல் கேஸ் வந்து செட் ஆகாது, சிவில் கேஸும் செட் ஆகும், அப்போ சிவில் கேஸ் எடுத்துங்க. எனக்கு நான் லாயராக இருக்கேன், எனக்கு இதை விட எனக்கு வந்து குரு சம்மந்தப்பட்டது நல்லாவே, அப்போ ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, ஜிஎஸ்டிக்கு சம்மந்தப்பட்டது போயிடுங்க. நான் ஒரு ஜோதிடனாக இருந்தால் என்னுடைய தொழிலுக்கு என்னுடைய துறைக்கு எது சாதகமாக வருங்கிறத நான் அனலைஸ் பண்ணிட்டு அப்போக்கப்போ நான் என்னுடைய நிகழ்வுகளை அழகாக கொண்டு போக முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், ஜோதிடம் படிக்காமல் எனக்கு வந்து டாக்டர் நல்லா சூப்பராக நான் மாதம் வந்து ஒரு 60,000 70,000 சம்பாதிக்கிறேன், அது அட்மினாக இருந்தால் 6 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். எது வேணும் உங்களுக்கு? அதிகமான அமௌண்ட் தான். அவ்வளோதானே. அதுக்காக ஜோதிடம் படிக்கணும்னு சொல்கிறது. நீங்கள் எல்லோரும் படிக்காமல் படிங்க, ஆனால் உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதை எடுத்துங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜோசியராக மாறணும், நல்ல புதன் நல்லா இருக்குது, நீங்கள் ஜோதிடராகவே மாறிக்குவீங்க. அது உங்களை அறியாமல் அதை மாற்றிடுங்க. ஜோதிடம் படிக்க வராங்கல்ல, இப்போ ஒரு உதாரணம், ஒரு பேர் 100 பேர் படிக்க வராங்கன்னு வச்சுங்களேன். 100 பேர் டாக்டர் கிடையாது, சரி 100 பேர் ஜோசியர் கிடையாதுல்ல, ஒரு 25லேருந்து 30 பேர் ஜோசியராக மாறிடுவாங்க. இந்த 70 பேரும் அவரவர் வாழ்க்கைக்கு, ஏன்னா எல்லாருக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் வரும்ல. உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரும், எனக்கு ஒரு நல்ல நேரம் வரும், உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம், எனக்கு ஒரு கெட்ட நேரம் வரும். இந்த கெட்ட நேரம் எப்போ வருது, நல்ல நேரம் எப்போ வருது, இதை நான் பார்த்துக்கிட்டு என் வாழ்க்கையை ஜெயிச்சுக்கிறது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கங்க. அவ்வளோதான். இது வந்து அவரவர் பயன்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு இருக்கும், அதை பயன்படுத்திங்க அப்படிங்கிறது. இப்போது எவ்வளோ ஜோதிட சிஸ்டம்ஸ் இருக்குது சார், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து உங்களோட முறை வந்து எந்த அளவுக்கு வித்தியாசம், அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ அதை என்னகிட்டே கேட்டால் அதை இது இப்போ என் பிள்ளைய பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா நல்லா தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு அது ஒரு தனித்தன்மையானது அப்படின்னா, நான் எப்பயுமே என்னுடைய முனைவர் பிஹெச்டி படிக்கும்போது எனக்கு வந்து எப்பயுமே ஒரு கேள்வி இருக்கும். நான் ஒரு கேள்வி எடுப்போம்னா, ஒரு துறையில் ஒரு கேள்வி எடுத்தாங்கன்னா அந்த கேள்விக்கு பதிலாக முன்னுரை முடிவுரை எழுதுகிறோம்ல, அதேமாதிரி ஒரு நிகழ்வு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கருதுகோள்னு எழுதுவோம், இதனோட நோக்கம்னு எழுதுவோம், இதனோட பயன் எழுதுவோம். எப்பயுமே எந்த சின்ன சின்ன கேள்வி எடுத்தாலும், நான் ஒரு வீடியோ பேசுகிறேன்னா அதில் என்ன கருத்து நம்ம வந்து மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இந்த கருத்து யாருக்கு பயன்படும், அந்த எத்தனை வயசுக்குள்ளே பயன்படும் அவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே நாங்கள் பதிவு பண்ணுவோம். இது வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தனியால் பதிவேடுங்கிற மாதிரி நாங்கள் இதை எடுத்துக்கிட்டே வருவோம். அப்போ ஒரு நோக்கம்னு ஒன்று இருக்கணும், பயன் ஒன்று இருக்கணும்ல. சரி, இது யாருக்கு பயன்படணும்? மக்களுக்கு. சரி, மக்களுக்கு பயன்படணும் அப்படின்னா இவ்வளோ நாள் பார்த்த முறைகள் எல்லாம், படித்த முறைகள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. இதுலேருந்து புதுசாக ஒன்று வரணும் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னா லக்கணம். ஒரு உதாரணமாக இங்கே ஒரு விதமான ஒரே விதமான லக்கணம் இருக்குது, இங்கே ஒவ்வொரு வயதுக்கும் லக்கணம் மாறும் அப்படின்னு ஒரு வித்தியாசத்தையோ, இல்லை அவங்க மக்களுக்கு ஒரு புரிதலையோ, இல்லை வயதுக்கு ஏற்ப லக்கணம் மாறுங்கிறதையோ, இது ஒரு வித்தியாசமாக நான் இங்கே வச்சுக்கும்போது இது வந்து மக்கள் எளிமையாக பயன்படுத்த முடியும். இங்கே ஒரு 4 லட்சம் ரூல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரூல்ஸ் அண்ட் விதிவிலக்கு இருக்குது. இங்கே 5 ரூலில் நான் வச்சுருக்கேன். இந்த 4 லட்சம் நீங்கள் படிக்கிறதுக்குள்ள எப்படி இருக்குமா, வயசாயிடும், முடியாது. எத்தனை யுகமாக படிக்க. ஜோதிடங்கிற கடல் அப்படி தான். ஜோதிடத்தில் ஒரு கடலில் போய் மீன் பிடிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, கடலில் சின்ன பகுதியில் மீன் பிடிக்கிறோம், அவ்வளோதானே. கடலில் எப்படிங்க மீன் பிடிக்க முடியும்? கடல்ங்கிறது இப்படி இருக்குது. அதுமாதிரி ஜோதிடங்கிறது இவ்வளோ பெரிய கடல். அதில் நமக்கு எது தேவையோ, அது ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான, நான் எப்போ வீடு வாங்குவேன், நான் எப்போ கல்யாணம் பண்ணுவேன், நான் எப்போ புள்ள பெற்றுவேன், நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், நான் என்ன படிக்கலாம், என் குடும்பம் எப்படி இருக்கும், சந்தோஷமாக பணம் எப்படி இருக்கும். ஒரு 10-15 கேள்வி தானே. இந்த கேள்விகள்லாம் பதில் கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே உள்ள நிகழ்வுகளை விதி விலக்குகளை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுதான் எனக்கு ரொம்ப குறைஞ்சமாக 5 விதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு இது எளிமையாக அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று புரிதல் இருக்கணும், புரிதலோடு அவங்களுக்கு வந்து மக்களோட வாழ்க்கை முறை. அந்த காலத்தில் என்ன ஜோதிட வகுப்பு அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஜாதகம் போடுவாங்க, உங்கள் ஜாதகம் போட மாட்டாங்க. இங்கே என்னென்னா உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்களே பலன் சொல்லணும். எப்படி நம்ம ஜாதகத்தை வச்சு நம்மளே பலன் சொல்லிக்கலாம். உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா அது சரியாக தவறான உங்களை அனுமானம் பண்ண முடியாது. முடியும் சார், அவ்வளோதான். அதை வந்து எப்படின்னா, இது எப்படி இது நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு புத்தகம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு புத்தகத்துக்கு ஒரு முன்னுரை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியுமா ஓரளவுக்கு? முன்னுரையில் ஒரு முதல் பாரா படித்தாலே ஓஹோ இந்த புத்தகத்தில் இது ஒரு தான் சொல்ல வர போகிறாரு. எப்படி
புத்தகத்தில் என்ன பண்ண போதும். ஆமா, அந்த மாதிரி வந்து பொருளடக்கத்தை மட்டும் நம்ம எப்படி சுருக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த ஜோதிடத்தை அப்படியே ஒரு பொருளடக்கம் மாதிரி நமக்கு என்னென்ன தேவை, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கு எது நல்லது எது எது கெட்டது முக்கியம். எது முக்கியம் அதை மட்டும் இங்கே மெயினாக எடுத்துக்கிட்டு அதை மட்டும் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் கணக்கு இருக்குது. எல்லா கணக்கையும் ஒரே வகுப்புல படிக்க போகிறோம். நமக்கு 12ஆவது படிக்கும்போது 12ஆவது கணக்கு போட்டது போதும். அந்த கணக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாச்சுன்னா கணக்கு என்ன பண்ணுறது, கால்குலேட்டர் எப்படி இருக்குது. இப்போ கால்குலேட்டர் நம்ம நிறைய நம்பர் அடித்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பெருக்கல் வகுத்தல் பண்ணுறோம்ல, கால்குலேட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தேவையா, இல்லை அதில் இருக்கிற பலன் உங்களுக்கு தேவையா? அந்த ரிசல்ட் தான் வேணும். அவ்வளோதான். அந்த ரிசல்ட்டை தான் நான் இங்கே கொண்டாந்துருக்கு. ஏன் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மற்றதுலாம் வந்து இத்தனை லட்சம் ரூல்ஸ் இருக்குது, எந்த வெறும் 5 தான் இருக்குன்னு ஒரு 4 லட்சம் உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்களே. ஸோ உங்களோட அந்த முறையில் வந்து எதெல்லாம் ரொம்ப முக்கியமான அந்த ரூல்ஸ்? இப்போ நம்ம இங்கே லக்கணம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னா இந்த லக்கணத்தை நான் நகர்த்தவே இல்லை. அது ஜென்ம லக்கணமாகவே தான் இருக்குது. பிறக்கும் போது என்ன லக்னம் இருக்கோ அது அப்படியே தான் இருக்குங்கிறீங்க. ஆனால் அந்த லக்கணத்துலேருந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு மூவபுல் எங்கேருந்து நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக நான் அடையாறுலேருந்து என் வீடு பெருங்குளத்தூர்னா பெருங்குளத்தூருக்கு ஒரு மேப் வர்றேன். நான் ஆரம்பிச்ச இடம் இங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த பெருங்குளத்தூர் போகிற வழி இருக்கு பாருங்க, அந்த ஒரு ஆர்வமாக்கு மூவ் ஆகுது பாருங்க, ஒரு கார் ஒரு சிம்பிள் மூவ் ஆகுது பாருங்க ஜிபிஎஸ்ஸில், அதை தான் ஏஎல்பி நான் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து லொக்கேஷன் போட்டேன், நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், இதுதான் நான் பிறந்த லக்கணங்கிறது. இப்போ இந்த இடத்துலேருந்து நான் இப்போ ஆன்மீக் கிளிப்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து அடையாறுல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ பெருங்குளத்தூர் எங்கள் வீட்டுக்கு போகணும், அது டெஸ்டினேஷன். அது முடிவு யாருக்கும் தெரியாது. ஜோதிடத்தில் வந்து என்னோட வாழ்க்கை எங்கே முடிய போகுதுன்னு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு இடத்துலேருந்து நான் ஒரு ஊருக்கு ஒரு தோராயமாக ஒரு ஊருக்கு போட்டுட்டேன். ஆனால் அந்த மூவ் ஒரு ஆரம்பம் போதில் அந்த ஆரம்பம் தான் ஏஎல்பி. இங்கே ஆரம்பிச்ச இடம் அப்படியே தான் இருக்குது. நான் இந்த ஆரம்பிச்ச இடத்த நீங்கள் உடனே நகர்த்துக்கிட்டே வரல. ஸோ அந்த லக்னத்தை நீங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டீங்க, அப்படியே தான் இருக்குது. நீங்கள் மேஷ லக்கணம் தான், ரிஷப லக்கணம் தான், மிதன லக்கணம் தான், கடக லக்கணம் தான். கடக லக்கணத்துக்கு உங்களுடைய 4வது வயசு, உதாரணம் 37 வயசு உங்களுக்கு அப்படின்னா 4 கட்டத்தை தூக்கி போட்டு உங்களுக்கு துலா லக்கணம். அவ்வளோதான். உங்களுக்கு துலா லக்கணத்துக்கு உங்களுடைய ஏஎல்பியை நீங்கள் பார்த்துங்க. துலா லக்கணாதிபதி சுக்கிரன் எங்கே இருக்குது, இப்போ நட்சத்திரம் வந்து உதாரணமாக வந்து குருவோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், குரு எங்கே இருக்குது முடிஞ்சு போச்சு. இந்த 10 வருஷத்துக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்கள் துலா லக்கணம் தான் இயங்கும். இப்போ இந்த 10 வருஷத்துக்கு இப்படி தான், 10 வருஷத்துக்கு அன்னன்னைக்கு நகர்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. உதாரணம் தோராயம் 10 வருஷத்துக்கு எப்படி இருப்பீங்கிறத நம்ம ஒரு அறுதிட்டு சொல்கிறது, ஒரு தீர்க்கமாக சொல்கிறது. நீங்கள் இங்கேருந்து இப்போ உதாரணமாக அடையாறுலேருந்து ஒரு இடத்த நான் பார்த்தேன்னா பார்க்க முடியும், பக்கத்து பில்டிங்கை பார்க்க முடியுமா, பெருங்குளத்துலேருந்து பார்க்க முடியுமா, முடியாது. அவ்வளோதான் வாழ்க்கை. இந்த இடத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கை நான் இங்கேருந்து நான் எப்படி பார்க்குறேனோ அதுதான் அச்சய இலக்கண பദ്ധதி, அச்சய இலக்கணம், வயதோட இலக்கணம், ஏஎல்பி இலக்கணம். இது நம்ம இங்கேருந்து பார்க்கணும். அப்போ துல்லியமாக பார்க்கப்படுது. இப்போ நான் பக்கத்தில் என்னென்ன கலர் பில்டிங்னு சொன்னால் ஈஸியாக பார்த்துட முடியும். இதே பெருங்குளத்து பக்கத்தில் ஒரு பில்டிங்கை பற்றி கேட்டால் நான் எங்கேருந்து சொல்கிறது. இவங்க எல்லாருமே என்னென்னா அந்த லக்கணம் நகரம்ல லக்கணங்கிறது அது ஸ்டாண்டர்டாக லக்கணம் தான். அதுலேருந்து ஒரு தொடர்ச்சி ஏஎல்பி லக்கணங்கிறத எடுத்துக்கிட்டு அதுக்கு பலன் சொல்கிறது தான் அச்சய இலக்கணம். இப்போது சில பேர் சொல்லுவாங்க, ஜாதகம் பார்க்குறப்போ வந்து கட்டாயமாக வந்து பிறந்த தேதி, டைமு இதெல்லாம் இருக்கணும், எந்த இடத்துல பிறந்தீங்க இதெல்லாம் இல்லைன்னா எங்களால் வந்து ஜாதகமே சொல்ல முடியாதுன்றவாங்க. புரியுதுங்களா? சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் எந்த நேரத்தில் வந்து என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதை வச்சு பிரசன்ன ஜாதகம் சொல்ல முடியும் அப்படின்வாங்க. பிரசன்னத்தில் 1000 பிரசன்னம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த ஏஎல்பி முறையில் வந்து பிறந்த தேதி முக்கியன்றீங்களா? டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் 3 முக்கியம். அது போட்டது பிறகு இன்னைக்கு எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறது அது ஏஎல்பி லக்கணம் அதுவாக கால்குலேட் பண்ணியும், அது சாஃப்ட்வேரில் அதுவாக கால்குலேட் பண்ணிக்கும். நீங்கள் ஒரு வயசுக்கு 3 டிகிரி, 120 வயசுக்கு 360 டிகிரி நகர்ந்துருவீங்க. அவ்வளோதான். நீங்கள் இப்போ 30 வயசுனா 90 டிகிரி நகர்ந்துருவீங்க. எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த இடத்துல 90 டிகிரி நகர்ந்துருவீங்க. அங்கேருந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்க பார்த்துக்கு. இப்போ இதில் வந்து பரிகாரம் எல்லாம் இருக்கா சார்? இருக்கு. நீங்கள் அதாவது இப்போ நான் வந்து என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக வந்து ஒரு பாதை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பாதை தெரிஞ்சு இப்போ இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊர் போகிறீங்க, டி நகர் போகணும்னு வச்சுங்களேன், போகலாமா? இப்போ அந்த ஊருக்கு நீங்கள் பாதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது பரிகாரம் வேணுமா? தேவையில்லையே. அவ்வளோதான். ஜோதிடம் படிங்க, பரிகாரம் வேண்டாம். ஒன்று. சரி, நீங்கள் ஜோதிடம் பார்க்கவே இல்லை, ஜோதிடமே தெரியலை, ஜோதிடத்தை பற்றி எந்த அனுமானமும் இல்லை, சரி எனக்கு எதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும். இப்போ உதாரணமாக 2 வகை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உடல் ரீதியான ஒரு பரிகாரம், இல்லை மன ரீதியான ஒரு பரிகாரம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தூக்கம் வரலை, நான் டாக்டரை பார்க்கணுமா? கட்டாயமாக டாக்டரை பார்க்கணும். சரி, வயிற்று வலி இருக்குது, நான் டாக்டரை பார்க்கணுமா? பார்க்கணும். சரி, இப்போ வந்து வயிற்று வலிக்கு டாக்டரை பார்த்தாச்சு, ஆனால் தூக்கம் வரல, டாக்டரை பார்த்தாச்சு ஆனால் தூக்கம் வரல. இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நான் யோசிக்கணும், எதனால எனக்கு தூக்கம் வரல, எனக்கு என்ன பிரச்சனைன்னு. எல்லாம் யோசிச்சாச்சு. அப்போ மன ரீதியாக பிரச்சனை இருக்கும். மன ரீதியாக எல்லாத்தையும் டாக்டரை பார்த்தாச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே போகலாம். அப்படி கேட்டுட்டு போது உடல் ரீதியாக டாக்டர் போய் பார்க்குறோம். எப்போ நேற்று நீ நைட்டு சாப்பிட்டது புரோட்டா சாப்பிட்ருக்கு, கொஞ்சம் ஹார்டாக சாப்பிட்ருக்கேன், அது செரிக்கலை. அப்போ ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்து ஓபி செட்டு ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்து என்ன பண்ணுறாரு, வயிற்று புண்ணு இருக்குது, இது கொஞ்சம் சாப்பிட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு.
மன ரீதியாக பாதிப்பு. ஒரு 2 மாதம் 3 மாதம் இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவருக்கு உடம்பு நல்லா, இவர் மாத்திரை கொடுக்குறாங்க, தூக்கம் வரல, அப்படியே தான் இருக்குது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 to 7 மணிக்கு ஆஞ்சநேயர் கோயில் போய் அந்த ஆரஞ்சு கலரில் இல்லை சிவப்பு கலரில் கயிறு கட்டிக்கணும். பெண்களை பொறுத்தவரை சிவப்பு கலரில் கயிறு கட்டணும். இது பெரிய அதிசயம். இந்த மாதவிடாய் பிரச்சனைக்கும் சரி, அதேமாரி மாதவிடாய் சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறோம் அப்படின்னா, எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் தோணுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஆஞ்சநேயர் கோயிலில் போய் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 to 7 மணிக்கு ஒரு சிவப்பு கலர் கயிறு கட்டுங்க. இப்போ சிவப்பு கலர் கயிறு கட்டு வந்துட்டீங்க, 2 நாள் தூங்கலாம், 3 நாள் நீங்கள் தூங்குறீங்க, தூக்கம் வருமா வராது? வரும். உங்களை அறியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நிகழ்வு நடக்குமோ நடக்குது. இப்போ உடல் ரீதியான பிரச்சனைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், எந்த பிரச்சனை எப்படி அணுகணும்னு தெரியணும் பாருங்கள். இப்போ பிரச்சனையே தெரியாமல் நீங்கள் போயிட்டு நீங்கள் வயிற்றுல பிரச்சனை இருக்குது, நீ இன்னைக்கு போயிட்டு உடனே ஒரு கயிறை கட்டுறாங்க சொல்லவே முடியாது, சொல்லவே மாட்டோம். ஏன்னா படிச்சிருக்கும் பாருங்கள், அடிப்படையான ஒரு அறிவு, ஜோதிடருக்கு ஒரு அறிவு வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். அப்போ நான் ஒருத்தர் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ போய் நீங்கள் இப்போ இன்னைக்கு போய் கயிறு கட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு டாக்டரை போய் பாருங்க, அனலைஸ் பண்ணுவீங்க ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ இன்னைக்கு ஜாதகத்தில் கேது 6ல் இருக்குது, உணவு சாப்பிட்டது சரியில்லை, நீங்கள் இதை போய் பாருங்க. சரி, கேது 12ல் இருக்குது, இது மனப்பிரச்சனையெல்லாம் இல்லை, இது ஒரு விதமான ஒரு உளவியல் ரீதியான ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போ உளவியல் ரீதியான 48 நாளைக்கு இந்த கயிறை கட்டிக்க 40 நாளில் சரியாகும். எது அப்படின்னு ஒரு வாடிக்கையாளர்கள்ட்ட இது நீங்கள் எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க. ஒரு இன்ஜினியர் வருவார், ஒரு விவசாயம் பார்க்குறவர் வருவார், ஒரு தள்ளுவண்டி கடைக்காரர் வருவார். எல்லாருக்கும் நம்ம சமாளிக்கணும், சொல்லணும் பாருங்கள். ஏதோ படித்தவங்க மட்டும்தான் ஜோதிடம் பார்ப்பாங்க, படித்தவங்க மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு கிடையாது. எல்லா தரப்பு மக்களும் பார்க்குறாங்கல்ல. அப்போ பரிகாரங்கிறது இருக்கான இருக்குது. அது எந்த நேரத்தில் எதை எப்போ எப்படி சொல்லணும் செய்யணும்னு அதுக்கு ஒரு காலமும் இருக்குது, நேரமும் இருக்குது. இப்போ உங்களுக்கு நடக்கவே நடக்காது, வயிறு வலி 3 நாளைக்கு இருக்கும், 3 நாளைக்கு வயிறு வலிக்கும், இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து சமாளிச்சு, இல்லை ஒரு வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும், இதை நீங்கள் பார்த்துங்க. இதை நீங்கள் டாக்டர்கிட்ட பார்க்காத உங்களுக்கு விருப்பம். ஆனால் ஒரு வாரத்துக்கு இந்த வயர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான இருக்குது. நீங்கள் 3 வருஷத்துக்கு இந்த கடன் இருக்குது, ஜாதகம் இருக்குது. 3 வருஷம் வரைக்கும் கடன் நீங்கள் முடிக்கல, அது உன் பிரச்சனை. ஆனால் சின்ன கடனா பெரிய கடனாங்கிறது உன் இருக்கும். எல்லாருமே கடவுள்கிட்ட போய் கேட்பாங்க, சாமி கடவுளே எனக்கு கடன் தீரணும், கடன் தீரத்து பரிகாரம் கேட்பாங்க. கடன் எந்த சாமி அவங்க சொல்லிச்சு நான் கேட்குறேன். நம்மளோட தேவைக்கு நீங்கள் இந்த தேவையை நீங்கள் எந்த வச்சு முடிவு பண்ணி எதை மெஷர்மெண்ட் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு ஆச்சு. எல்லாருமே இதே இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏன் ஒரு வாதம் தர்க்கம் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் மக்கள் தரப்புலேருந்து என்கிட்ட கேட்குறீங்கிறது தான். அது இது வேற மூர்த்தி உங்கள்கிட்ட தீனாட்டது ஏதோ ஏன்னா தனிப்பட்ட மோதல் இல்லை, கிடையாது. ஏன்னா அப்படி கிடையாது. நான் உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா, இந்த கடன் தீரணும், 10 லட்ச ரூபா மெஷர்மெண்ட் யாருன்னா உங்கள் தேவையை தானே நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. அந்த தேவைகள் நீங்கள் தானே உங்களுடைய ஜாதக அமைப்பு தானே முடிவு பண்ணுது. அதுக்கான காலம் திட்டமிடுங்க. ஒரு 3 வருஷமோ 2 வருஷமோ அந்த அமைப்பு அப்படி தான் இருக்கும். நீங்கள் உடனே தீரணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறது தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைங்க, நீங்கள் கடவுளை கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க, நீங்கள் கடவுள் கட்டி முடிங்க, நீங்கள் ஒரு வேலை கிடைக்கணும், கரெக்ட் சாமி கும்பிடுங்க. ஆனால் கடன் நீங்கள் சாமி கும்பிடுங்க, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இது 2க்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நியாயமான காரணத்துக்கு கடன் வாங்குறதுன்னு ஒன்று இருக்கு, அனாவசிய தேவை, ஆடம்பர தேவைக்கு வாங்கிட்டு போய் கடவுள்கிட்ட முறையிடுறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அதுதான் இதை பகுத்து பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். உடம்பு சரியில்லை, நீ கடவுளை போய் சாமி கும்பிடுங்க, மனசு சரியில்லை, நீ சாமி கும்பிடுங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Taste Daily. Taste the Daily.